ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வியாழக்கிழமை காலையில சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பாதுகாப்பை நன்றாய் உணர்வீர்களாக. நம்மை கைவிடாத ஒரு தேவன், கைப்பிடித்து நடத்துகிற தேவன், பராமரிக்கிற கர்த்தர், பயப்படாது என்று சொல்லுகிற கர்த்தர், இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல அஞ்சக்கூடிய சூழ்நிலை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்துக்கு வந்தார். பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன். அப்ப இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்து தாம் வாழ்ந்து தம்முடைய வேலையை அவர் முடித்து விட்டு இப்பொழுது பிதாவின் இடத்தில் திரும்ப போகிறார். அப்போ இதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அந்த சீஷர் இடத்துல சொன்ன போது அவர்கள் அதை குறித்து கொஞ்சம் கலக்கம் அடைந்தார்கள். அவர் சொன்னார், இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்கப்பான்னு சொல்றார். ஆனா அதுக்கப்புறம் 33ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீங்கள் என்னை குறித்து கலங்கி போகக்கூடாது, என்னை குறித்து கன்ஃபியூஷன் வந்து விடக்கூடாது, அதற்காகத்தான் இவைகளெல்லாம் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதாவது கர்த்தர் சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை நான் ஜெயித்தது போல என்னை பின்பற்றுகிறவர்களும் ஜெயிக்க முடியும். அவர்களுக்கு ஒரு முன் மாதிரியை தான் நான் வைத்து சென்றிருக்கிறேன். சிலுவையானாலும் சரி, 40 நாட்கள் உபவாசத்திற்கு பிற்பாடு உள்ளதான பற்பல சோதனைகளானாலும் சரி, இந்த உலகத்தில் பகிரங்கமான ஊழியத்தை ஆரம்பித்து 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்த போதும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அழகா சொல்லியிருக்கிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல நான் வந்த போது நான் தோல்வி அடையக்கூடிய, என்னை தோல்வி அடைய செய்யக்கூடிய அநேக சம்பவங்களுக்கு நடந்தது உண்டு. ஏனென்று கேட்டால், நான் முழுமையான கர்த்தராயிருந்த போதிலும் முழுமையான மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தேன். மனுஷனுடைய பாடுகள் எந்தென்று நான் அறிந்திருக்கிறேன். மனுஷனுடைய வழிகளை குறித்து அறிந்திருக்கிறேன். அவனுடைய வியாதிகளை குறித்து அறிந்திருக்கிறேன். அவனுடைய கஷ்டங்களை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே மனுஷனுடைய நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நான் ஜெயித்திருக்கிறேன். இங்க சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. மனுஷகுமாரனாகி எனக்கே இந்த உபத்திரம் உண்டானால், கர்த்தருடைய வசனத்தில் சொல்லிருக்கு, பச்சை மரத்துக்கே இந்த பாடானால் பட்ட மரத்துக்கு என்ன பாடோ. அப்படியானால் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களை உலகத்தில் ஜெயிக்கத்தக்கதாக வழி நடத்துவேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உலகத்தில் எங்களுக்கு அநேக உபத்திரங்களோட நாள்தோறும் கண்களில் காண்கிறோம், எங்களுடைய சரீரங்களில் அனுபவிக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரங்களில் அனுபவிக்கிறோம். பல உபதிரவங்களை சுவிசேஷத்து நிமித்தமாய் அனுபவிக்கிறோம். வேதாகமங்கள் கிழிக்கப்படுகிறதை கேட்கிறோம், ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறது, நிறைய உபதிரவங்கள் உண்டு. ஆனால் இடங்களை பார்த்து சொல்லியிருக்கு, இதெல்லாம் கண்டு பயப்படாதீர்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தபடினால் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்கிறதான ஒரு நிச்சயத்தை, ஒரு தைரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த நிச்சயத்தோட எங்கள் ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. உங்க நாமத்தை மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உபத்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, உண்டு. அதாவது உபத்திரங்கள் உண்டு, ஆனால் பயப்பட தேவையில்லை. நமக்கு முன்னாலே சென்றவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே போயிருக்கிறார். அவர் வழியில நடந்தா நாமும் ஜெயிச்சுட்டே போவோம். மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் திரளாய் கடந்து வாருங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you abundantly this morning, again and again and again. Amen.